இதை போய் கேள்வி பண்றாங்களே, இதுக்கெல்லாம் தளர வேண்டியதில்ல. லூத் நபி சமுதாயம் இன்னும் இருக்குன்னு நினைச்சிட்டு போயிட வேண்டியதுதான். ஊரை விட்டு நீக்கிறவங்கிறாங்களா? சுவைப் நபி சமுதாயம் இருக்குது இருக்கு இருக்கு கியாமத் வரைக்கும் இருக்கும். அப்ப இந்த மாதிரியான அடக்குமுறைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். ஏன் சரியான அவரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் ஆன உடனே இறை தூதர் ஆயிட்டாங்கல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துடுறாங்க. புகாரியில நீங்க எடுத்தால் இரண்டாவது ஹதீஸில் இதை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப உலகம் போக வேண்டியல, முதல் பாலியம் எடுத்து இரண்டாவது ஹதீஸை பரட்டினால் இந்த சம்பவத்தை நீங்கள் படிப்பீர்கள். என்ன சம்பவம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் வந்து அவங்கள்ட்ட வஹியெல்லாம் சொல்லி இறை தூதர்னு சொல்லி இக்ரான்னு ஓதிட்டு போயிட்டாரு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை வரல. என்ன நம்பிக்கை வரல? நம்ம எதையை பார்த்து பயந்துட்டோமோ, சைத்தான் கோளாறு ஏற்பட்டுருச்சோ, அவங்களுக்கு தாம் இறை தூதர் ஆனோன்னு உங்களுக்கு நம்பிக்கை வரல. வீட்டுல போய் போத்தி படுத்துக்கிட்டாங்க. சமீலூனி சமீலூனி, என்னை போத்துங்க போத்துங்கன்னு சொல்லி போத்தி படுத்துக்கிட்டாங்க. ஹதீஜா நாயகி மனைவி ஆறுதல் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய முகமதே கணவரே கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அல்லாஹ் கைவிடவே மாட்டான் உங்களை. ஏன் தஹ்மீலுல் கல்ல, நீங்கள் வந்து சிரமப்படுறவர்களுக்காக உழைக்க, அடுத்த ஆளுக்கு உழைக்கிறாள். நீங்க உங்களுக்கு உழைச்சீங்க, நீங்க தக்ஸிபுல் மாதும, இல்லாத ஆட்களுக்காக வேண்டி நீங்க சம்பாரிச்சு நீங்க கொடுக்குறீங்க, இல்லாத ஆளுக்கு வாரி வழங்குறீங்க, அடுத்த வருஷமே நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள், உறவினரை அவ்வளவு அற்புதமா அனுசரித்து வாழ்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு எந்த இழிவும் தரமாட்டான், உங்களை அல்லாஹ் கைவிடவே மாட்டான் என்று மனைவி ஆறுதல் சொல்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை வரல. அப்ப மக்காவுல ஒருத்தர் இருந்தார் வரக்கான்னு சொல்லி. அவர் யாருன்னு கேட்டா, மக்காவுல பிறந்து ஹதீஜா நாய்க்கு சொந்தக்கார ஆள் தான். ஆனாலும் இந்த கல்லு மண்ணெல்லாம் வணங்குற தப்புன்னு விளங்கி அவர் அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவ பாதிரியாரோட தொடர்பு கொண்டு கிறிஸ்தவ மார்க்கத்தை விளங்கி ஏற்றுக்கொண்டு இஞ்சியில் வேதத்தை அந்த அபுராணி ஹிப்ரு மொழியிலே அவர் படிக்கக்கூடியவராக அவர் இருந்தார். அந்த நாலேஜ் உள்ளவராக இருந்தார். அவர்கிட்ட கூட்டிக் கொண்டு கேட்போம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹதீஜா நாயகி அவர்கள் வரக்காவிடத்தில் அழைத்து வருகிறார்கள். வரக்கா என்ன சொன்னார் தெரியுமா? நீ வந்து அல்லாஹ்வுடைய தூதராயிருக்கிற, மூசாவிற்கு யார் செய்து கொண்டு வந்தாரோ அவர்தான் உமக்கும் செய்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் விளக்குறார், செய்தியெல்லாம் சொல்றார். சொல்லிவிட்டு ஒரு நேரம் வரும், உன்னை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவார்கள். அவர் சொல்றார், உன்னை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நம்ம ஏறல, ஏன் தெரியுமா? அவ்வளவு மரியாதை ஊர்ல, நம்மளை வெளியேற்றுவாங்களா? அமீனுங்கிறான், சாதிக்குங்கிறான், ஊர்ல எதாருந்தா நம்மளை கேட்டு செய்யறான், இவனா நம்மளை வெளியேற்றுவான், அவங்களுக்கு நம்ம ஏறல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அவ முஹ்ரிஜிய, என்ன என்னைய வெளியேற்றுவாங்களா? என்னையவா, என்னைய ஊரை விட்டு வெளியேற்றுவாங்களா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. வரக்கா சொன்னாரு, உன்னைய மட்டும் இல்ல, நீ கொண்டு வந்த செய்தியை யார் கொண்டு வந்தாலும் வெளியேற்றுவாங்க. முடிஞ்சு வச்சா அவர் சொன்னாரு, நீ கொண்டு வர போற செய்தி இருக்கு பாரு, என்ன செய்தி? அப்ப சொன்ன தப்பு, பாட்டம் சொன்ன தப்பு, ஊர் சொன்ன தப்பு, உலகம் சொன்ன தப்பு, எல்லாமே தப்பு. அறிவுக்கு பொருத்தமான நேர்மையான வழியை மட்டும்தான் பின்பற்றணும்னு சொல்றிய, உலகத்தையே டோட்டலா எதிர்த்து தன்னதனியா நின்று போராடுற கொள்கை இருக்க, இந்த கொள்கையை யாரு சொன்னாலும் அதுக்கு ரிசல்ட் இதுதான், அதுக்கு ரிசல்ட் என்ன? விரட்டுறதுதான் என்று அவர் சொன்னார். அதைத்தான் நம்ம சொல்றோம். ஏன் விரட்டுறான்னு ஆச்சரியப்பட தேவையில்லை. அதை யாரு இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாலும் அவங்களுக்கு தான் கீது. நபிகள் நாயகம் சொல்ல வரமாட்டாங்க ஒரு பேச்சுக்கு. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதை சொன்னாலும் அவர்களை முதல்ல விரட்டி அடிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்ப யாரு உங்களை ஊர் நீக்கம் செய்யறாங்களோ, யாரு மிரட்டுறாங்களோ அவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏன்? அவங்க நினைக்கிற மாதிரி நபிகள் நாயகம் நடந்ததை ஏற்றுக்குருவாங்க. நபிகள் நாயகம் நடக்கிற மாதிரி அவங்க நடக்க சொன்னா, எத்தனை வருஷமா இருக்கு நீ என்ன பூஜை சொல்றாரு, இதுதான் நடக்க போகிறது. அதனால இந்த எதிர்ப்புகள் வரும்போது துவண்டு விடாதீர்கள், சோர்ந்து விடாதீர்கள். கஷ்டம்தான், தனிச்சுன்னு விடப்பட்டிருப்போம், யாருமே இருக்க மாட்டாங்க. இருந்துட்டு போங்க, இந்த உலகத்துக்காக வேண்டியா இருக்கிறீங்க, இந்த தேர்தலில் போட்டியிட போறீங்களா? 10 பேர் பின்னாடி இருந்தா தான் நமக்கு வந்து செல்வாக்கு பெற முடியும் நினைக்க போறீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளையில நபிமார்கள்லாம் வருவாங்க. எப்படி வருவாங்க? தனிச்சு வர மாட்டாங்க. ஒரு நபி வந்து தன்னுடைய சமுதாயத்துக்கு தலைமை தாங்கி வருவார். மூசா நபி வர்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பின்னாடி அவங்க உம்மத்தெல்லாம் வரும். ஈசா நபி வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பின்னாடி அவங்களுடைய சமுதாயம் எல்லாம் வரும்.
ஒவ்வொரு நபியும் தன்னுடைய சமுதாயத்திற்கு தலைமை தாங்கி மறுமை நாள் அப்படி குழுவா நிறுத்தப்படுவாங்க. அப்படி நிறுத்தப்படும் பொழுது சில நபிமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில நபிமார்கள் வருவார்கள், அவர்களோடு ஒரு 10 பேர் தான் இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபி வருவாரு, பின்னாடி பார்த்தா 10 பேர் தான் இருப்பாங்க. சில நபிமார்கள் வருவார்கள், பின்னாடி 3 பேர் தான் இருப்பார்கள். சில நபிமார்கள் வருவார்கள், பின்னாடி ஒரே ஒரு ஆள் தான் இருக்கும். சில நபிமார்கள் வருவார்கள், அவர்கள் மட்டுமே வருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி, நபிமார்கள் வர்றாங்க மறுமையில. எப்படி வர்றாங்க? சில நபிமார்கள் லட்சக்கணக்கான பேர் திருத்தி கொண்டு வர்றாங்க. சில நபியை பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. சில நபியை பார்த்தா நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. சில நபியை பார்த்தா வெறும் 10 பேருங்க. நாம 20 பேரை சொல்லி இவ்வளவு வந்துட்டாங்களே, ஒரு நபி சொல்லி வரலாம் பாருங்களேன். ஒரு நபி போய் சொல்லி இருக்கிறாரு, 10 பேர் தான் வந்திருக்கிறாங்க. அப்ப என்னன்னு பாருங்களேன், ஒரு நபி போய் சொல்லி இருக்கிறாரு, 3 பேர் தான் வந்திருக்கிறாங்க. இன்னொரு நபி போய் சொல்லி இருக்கிறாரு, ஒரு ஆள் தான் வந்திருக்கிறாங்க. இன்னொரு நபி போய் சொல்லி ஒருத்தருமே வரல. ஒரு நபி ஒரு 50 வருஷமோ, அந்த காலத்துல வயசுலாம் கூட கூட எல்லாம் கொடுத்துருந்தான். ஒரு 50 வருஷம் ஒரு உழைச்சாருன்னு வைங்க, 50 வருஷம் உழைச்சிருக்காரு ஒரு நபி, 100 வருஷம் உழைச்சிருக்காரு ஒரு நபி இறை தூதர். அவரை அவருடைய பொண்டாட்டி ஏற்றுக்கொள்ள அர்த்தம். அவர் மட்டும் நிப்பாருன்னு அர்த்தம். அவரை அவருடைய மனைவி ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் பெற்றெடுத்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரோடு உடன் பிறந்த சகோதரர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரோடு நெருங்கி பழகிய நண்பர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வளவு சொல்லி 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 பார்த்துட்டு அவர் மட்டும் அல்லாஹ் சொன்ன ஒத்த கேட்கல, சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் ஒத்த கேட்கல. இதுதான் நபிமார்கள் நிலை என்று சொன்னா நீங்க என்ன நினைச்சிட கூடாது, நம்ம போய் சொல்லணும். அப்படியே ஒரு பிறகு மேல கவர்ல சொன்னோம், அப்படி ஊரே நம்ம பின்னாடி வந்துடணும். எதிர்பார்க்க முடியுமா? உங்க கையிலயா இருக்கு நேர்வழி. ஒரு ஆள் வந்தாலும் சொல்லுங்க, வந்தாலும் போய்கிட்டே இருந்தாலும் சொல்லுங்க. நம்பரை வச்சுக்கிட்டு தீர்மானிக்காதீங்க. ஹக்கு பாத்திர தீர்மானிக்கிறதுக்கு நம்பர் அளவுகோலில் எத்தனை பேர் வர்றான், இது ஒரு அளவுகோல் இஸ்லாத்துல கிடையாது. ஒருவரும் வரலாம், வராமல் போகலாம். ஒரு ஊர்ல நீங்கள் ஏகத்துவத்தை சொல்வீர்கள், 10 வருஷம் சொல்வீர்கள், நீங்க ஒரு ஆளா தான் இருப்பீங்க. 20 வருஷம் சொல்வீர்கள், ஒரு ஆளா தான் இருப்பீங்க. 50 வருஷம் சொல்லுவீங்க, ஒரு ஆளா இருப்பீங்க. அவர் நினைச்சிட்டு போங்க, ஒரு நபி ஒரு ஆளா வருவார்ல, நமக்கு ஒரு முன்மாதிரி, அவர் மாதிரி நம்ம நிற்போம். அது மாதிரி நினைக்கக்கூடிய அது யாருக்கு முடியும் என்று கேட்டால், இந்த கொள்கையை அல்லாஹ்வுக்காக யார் ஏற்றிருக்கிறார் அவருக்கு தான் முடியும். மறுமைக்காக இஹ்லாஸோட யார் உலக நோக்கத்தை எதிர்பார்க்காம யார் அப்படி ஏற்றிருக்கிறாரோ அவ்வளவு சகித்துக் கொள்ளணும். தன்னிச்சு விடப்பட்டிருக்கிறது மாதிரியான ஒரு நரக வேதனை எதுவுமே இல்லை, சகித்துக் கொள்ளணும். தளரவே கூடாது. உறுதியா நின்றீர்களேயானால் இந்த உலகத்தில் ஒருவர் வராட்டா கூட அதுக்கெல்லாம் சேர்த்தங்க வர அல்ல எழுதிக்கிட்டே இருப்பான். டெய்லி உங்களுக்கு வர்ற அடக்குமுறைக்கெல்லாம் நன்மை, செய்யற அமலுக்கு மட்டும் நன்மை இல்லை, உங்களுக்கு ஏற்படுற பாதிப்புகளுக்கும் நன்மை. அல்லாஹ்வுடைய வழியிலே நல்வழியில் சிலர் போகும் பொழுது காலில் தைக்கிற முள், அதுக்கு அல்லாஹ் நன்மை எழுதுறான். எதுக்கு நன்மை? தொழுகிறதுக்கு மட்டும் நன்மை இல்ல, நோன்பு வைப்பதற்கு மட்டும் நன்மை இல்ல. நீங்கள் ஏகத்துவத்தை சொன்னதனால், சரியான மார்க்கத்தை சொன்னதனால் சட்டையை பிடிச்சு அடிக்கிறானா, அடி கிரேட் அல்லாஹ் ஏத்துறான். அடி எவ்வளவு நாள் அடி, எவ்வளவு நாள் அடி, இதெல்லாம் இங்க வச்சுக்கிறாரு. நாங்க அந்த கணக்கு பார்க்கிறார்கள். மறுமையில் எங்களுக்கு வரவு வைக்கப்படுவது நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்ற அளவுக்கு உறுதிப்பாடு நம்ம இருக்க வேண்டும். இந்த விளைவுகளை பற்றி யோசிக்கவே செய்யாதீங்க. அப்பதான் உறுதி இருக்கு, இஹ்லாஸ் இருக்குன்னு அர்த்தம். விளைவை கணக்கு பண்ணா நீ வந்து அரசியல் நடத்த மார்க், நீ தௌஹீத் கிடையாது, அரசியல். விளைவை கணக்கு பண்ணி மார்க்கத்தில் இருந்தா பாக்குறது கொஞ்சம் 2 வருஷம் சொல்லி பார்ப்போம். ஒரு 50-100 பேர் வந்து அப்படி கண்டினியூ பண்ணுவோம். ஒருத்தர் வராட்டி நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். இதுதான் அரசியல், இது மார்க்கம். இந்த செயலுக்கு பேர் அரசியல். கட்சியா நடத்துறீங்க நீங்க, ஒரு தேர்தல் நிக்க போய் நாளைக்கு ஒருத்தனும் வராட்டாலும் சரி, நான் நேர்வழி அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அற்புதமா சொல்லக்கூடியவங்க. அவங்களே தன்னை பற்றி அவ்வளவு பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஓ தீட்டு ஜவாமியல் கலிமி